அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சாரியை லாங் கவுனாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதுதான் கட்டிங் ஸ்டிச்சிங் எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த சாரியில் பார்த்திங்கன்னா பார்டர் நல்லாவே பெருசாக இருக்குது. சாரியோட 2 சைடுமே பார்டர் ஒரே சைஸில் நல்லா பெருசாக இருக்குது. அதனால் அந்த பார்டர் வந்து மேலே இருக்க பார்டர் வந்து கட் பண்ணிவிட்டு கீழே இருக்க பார்டர் கூட ஜாயின் பண்ண போகிறேன். கட் பண்ணும்போது இந்த மேலே இருக்க பார்டரில் ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு கட் பண்ணிக்கணும். அப்போ கீழே ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக செட் ஆயிரும். பாருங்கள், 2 பார்டரும் சேம் சைஸில் இருக்குது. இப்போ மேலே இருக்க பார்டர் மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணும்போது இந்த பார்டர் விட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து தள்ளி கட் பண்ணணும். இந்த 1/2 இன்ச் வந்து கீழே இருக்க பார்டர் கூட சேர்த்து வச்சு தைக்கும் போது இந்த 1/2 இன்ச் வந்து உள்ளே போயிடும். அப்போ நம்மளுக்கு பார்டர் மட்டும் நல்லா விசிபிளாக இருக்கும். பார்டர் இப்போ நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து கீழே இருக்க பார்டர் கூட ஜாயின் பண்ணி தைச்சிக்கலாம். பார்டர் வந்து ஸ்டார்ட் டு எண்ட் வரையும் ஃபுல்லாக தைச்சிக்கலாம். இந்த பார்டரை வந்து நம்ம ஸ்லீவ்ஸ்க்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். பார்டர் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்படி தைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஜாயின் பண்ண பிசுறு வந்து வெளியும் தெரியாது. இந்த மேலே இருக்க பார்டர் வந்து ஃபுல்லாக கவர் ஆகும். இங்கே பார்டரோட எண்ட் இருக்குல்லைங்க, அது உள்ளே போகாமல் ஃபுல்லாக விசிபிளாக இருக்கும். இந்த லாங் கவுன் பார்த்திங்கன்னா நான் டாப்க்கு மட்டும்தான் லைனிங் எடுத்திருக்கேன். 1 மீட்டர் லைனிங் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இங்கே கீழேயும் வந்து லைனிங் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு 3.5 மீட்டர்ஸ் லைனிங் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும். நான் கட்டிங் பண்ணுறதுக்காக இன்னொரு லாங் ஃப்ராக் எடுத்து வச்சுருக்கேன். இதோட அளவு வச்சு தான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்படி இதை வச்சு கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம டாப் மார்க் பண்ணும்போது துணியோட ஃப்ரண்ட் சைடு எடுத்து வச்சுக்கணும். உள்ளே உல்ட்டாவாக மடிக்காமல் நல்லா நேராக இருக்க பக்கமே எடுத்து வச்சு 2ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து நார்மல் ரவுண்ட் நெக் தான். இதே பேட்டர்னில் தான் நான் இப்போ மார்க் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வேணுன்னா இதை ஆல்ட்ரு பண்ணி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர், நெக்கு, அப்புறம் சைடில் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் வந்து ட்ரா பண்ணும்போது அந்த ஸ்லீவ்ஸ் கொஞ்சம் உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தால் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு மறுபடியும் ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். நான் இப்போ ட்ரா பண்ணுற லைன் வந்து கட் பண்ண போகிற இடம். துணி வந்து இப்போ மார்க் பண்ணுற இடத்துல தான் நான் கட் பண்ணுவேன். நெக்கு, ஷோல்டர், அப்புறம் ஆர்ம் ஹோல் எல்லாத்துக்குமே ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டால் போதும். சைடில் மார்க் பண்ணும்போது தையலுக்காக ஒரு 2 இன்ச்சஸ் விடுறேன். பாருங்கள், இதில் ஒரு 1/2 இன்ச்சு, சைடில் மட்டும் ஒரு 2 இன்ச்சஸ் விடணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் பர்ஃபெக்டாக மார்க் பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் பிகினராக இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா இன்ச் டேப் கூட தேவையில்லை, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். இப்போ நான் செகண்டாக மார்க் பண்ண லைனில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா லாங் கவுனோட டாப் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்லீவ்ஸ் வந்து லாங் ஸ்லீவ்ஸ்ங்கிறனால நான் வந்து அதுக்கு லைனிங் கொடுக்க போகிறதில்ல. டாப்க்கு மட்டும்தான் லைனிங் கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து சாரியோட முந்தி. இந்த முந்தியில் வச்சு தான் மார்க் பண்ண போகிறேன். முந்தியை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு டபுளாக ஃபோல்ட் பண்ணி அதில் சைஸ் பார்த்துட்டு மறுபடியும் இந்த பக்கமாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்குவேன். இது வந்து ஸ்லீவ்ஸ்க்காக எடுத்துக்க போகிறேன். இந்த பார்ட் வந்து முந்திலேருந்து டாப் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு தனியாக. ஃபேப்ரிக்கில் கட் பண்ணும்போது நெக் வந்து நான் கட் பண்ணல. லைனிங் வந்து ஃபேப்ரிக்கோடு அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா தான் நெக் வந்து கட் பண்ணுவேன். இது வந்து ஸ்லீவ்ஸ்க்காக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். டாப் இப்படி வந்து துணி வச்சு கட் பண்ணமோ அதே மாதிரி தான் ஸ்லீவ்ஸும் வச்சு கட் பண்ணியிருக்கேன். அந்த கிளிப் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஃப்ரண்ட் சைடு வர ஸ்லீவ்ஸ் மட்டும் லைட்டாக கார்னரில் மார்க் பண்ணி அதை கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். அப்போ வந்து ஆர்ம் ஹோல் கிட்ட ஃபிட்டாக வரும். இப்போ நம்மளுக்கு லாங் கவுனோட டாப்பும் ஸ்லீவ்ஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு. டாப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபேப்ரிக் மேலே நான் லைனிங் வச்சுருக்கேன். 3 பக்கமும் பின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைனிங் எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் நெக் வந்து கட் பண்ணணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும் ஷேப்பு. பாருங்கள், ஃபேப்ரிக்கில் வந்து 3 பக்கமும் பின் பண்ணிவிட்டு இப்போ மார்க் பண்ணுற இடத்துல நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். நீங்கள் பிகினராக இருந்தால் கொஞ்சம் கவனமாக 1/2 இன்ச் கேப் விட்டு லைனிங் ஒட்டி கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், கரெக்டாக ரவுண்ட் நெக் ஸ்டிச் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து அந்த 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா ஸ்டிச் பண்ண தெரியும்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாமல் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டிச்சிங் இருக்கிறதுக்கு தள்ளி 1/2 இன்ச் விட்டுட்டு தான் நான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன்.
நம்ம துணியை நேராக திருப்பி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அந்த ரவுண்ட் நெக் ஃபுல்லாக கொஞ்சம் தள்ளி தள்ளி கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். தையல் கிட்ட போகாமல் கட் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து திருப்பும்போது அந்த ரவுண்ட் நெக் வந்து ஃபுல் ஃபினிஷிங் கிடைக்கும், வளைவு கரெக்டாக கிடைக்கும். வந்து பாட்டம் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 2 பார்டரும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணனால நம்மளுக்கு வந்து பிசுறாக ஒன்றுமே தெரியல. சாரீ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் இல்லையா, நம்ம ஹைட்க்கு ஏற்றபடி நம்ம வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். சாரியோட லென்த்தில் நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ, அதாவது ஹிப்லேருந்து கீழே வரையும் நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதை வந்து பார்டர்லேருந்து மார்க் பண்ணிக்கணும். அதை தவிர்த்து இருக்க மிச்ச துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழேருந்து நம்மளுக்கு வேணுங்கிற லென்த்தை மார்க் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்க துணியை, தேவையில்லாத துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஆல்ரெடி டாப்பும் ஸ்லீவ்ஸும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டனால இப்போ பேலன்ஸ் இருக்க சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நெக் போர்ஷன் வந்து ரவுண்ட் நெக் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் நெக் எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி பேக் சைடும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். நம்ம வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணும்போது கூட இன்விசிபிள் ஸ்டிச் போடலாம். தையல் தெரியாமலே அழகாக தைக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் கிளாத் எப்படி போட்டு வச்சுக்கணும் அதே மாதிரி போடுங்க. ஃப்ரண்ட் சைடு ரெண்டும் சேர்ந்துருக்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் லைனிங் மட்டும் எடுத்துக்க போகிறேன். பேக் சைடோட லைனிங் மட்டும் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் கொண்டு போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, அந்த கிளாத் அப்படியே இருக்குது. மேலே இருக்க கிளாத்தோட லைனிங் மட்டும் எடுத்து பேக் சைடு கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு ஷோல்டர்கிட்ட ஒரு 1/2 இன்ச் விட்டு ஸ்டிச் பண்ணுவோமா, அதை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைனிங் மட்டும்தான் நான் பேக் சைடு கொண்டு போயிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. கொண்டு போயிட்டு இப்போ நம்ம ஒரு தையல் போட்டாச்சு. தையல் ஒரு 2 தையல் போட்டுக்கலாம், அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். தையல் மேலேயே போட்டுக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை அப்படியே பின்னாடி கொண்டு போயிடுறேன். வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் மாற்றி எடுத்துட்டேன். என்னென்னா நம்ம லைனிங் முன்னாடி கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, அப்புறம் தைச்சதுக்கப்புறம் அந்த லைனிங் வந்து பின்னாடி கொண்டு போயிடும். எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துக்கு கொண்டு போயிடும். அப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா ஷோல்டர் கீழே 2 சைடும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்டரில். அதனால் ஷோல்டர்லேருந்து கீழே வரையும் 2ஆக மடித்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ லைட்டாக பிடிச்சி தைச்சிக்கலாம். இந்த கிளிப்பும் மிஸ் ஆகிடுச்சு. நான் நெக்ஸ்ட் டைம் வேறு வீடியோ போடும்போது அதுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணி போடுறேன். இப்போ இப்படி தைச்சதுக்கப்புறமா நம்ம லைனிங் எடுக்கலை, ஸ்லீவ்ஸ்க்கு அந்த ஓரத்தில் கொஞ்சம் கட் பண்ணிகிட்ருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்லீவ்ஸ் 2 சைடும் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். ஸ்லீவ்ஸும் நம்ம இப்போ வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு பாட்டம் தான் ஜாயின் பண்ணணும். சாரீ லென்த்தில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்க போர்ஷனை கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணது போக மீதி இருக்கிற கிளாத் தான் இது. கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த சாரியவே கரெக்டாக மெஷர் பண்ணி 2ஆக ஃபோல்ட் பண்ணி சென்டராக கட் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரண்ட் ஒன்று பேக் ஒன்று, ஃப்ரண்ட் பீஸ் ஒன்று வரும், பேக் பீஸ் ஒன்று வரும். 2மே சேம் சைஸில் கட் பண்ணிக்க போகிறேன். அதாவது 2ஆக கரெக்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டராக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைனிங் அட்டாச் பண்ணுறதா இருந்தாலும் லைனிங்கும் இதே மாதிரி தான் டபுள் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு பீஸை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி டாப் தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லென்த்துக்கு கரெக்டாக வர மாதிரி நம்ம வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதாவது ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ப்ளீட்ஸ் எடுத்து வச்சு பின் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா தைச்சி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக கரெக்டாக போய் ஸ்டிச் பண்ணிக்கலாம் டேரெக்டாகவே. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த லென்த்துக்கு கீழே வந்து கரெக்டாக வர மாதிரி நம்ம பின் பண்ணிக்கலாம். ப்ளீட்ஸ் எடுத்து பின் பண்ணிக்கணும் கரெக்டாக மெஷர் பண்ணி. பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம பின் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா மேலேயும் கீழே லென்த் கரெக்டாக இருக்கும்போது நம்ம போய் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணியாச்சு. நம்ம ப்ளீட்ஸ் எடுத்த பக்கத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இதே ப்ரொசீஜரில் பேக் சைட் பீஸும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ டாப் போர்ஷன் கூட கீழே இருக்க போர்ஷனை ஜாயின் பண்ணிக்க போகிறேன். பேக் சைடும் இதே மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால நான் ஒரு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். நெக்குக்கும் ஹிப்க்கும் இந்த லேஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். எவ்வளோ சிம்பிளான மெட்டீரியலாக இருந்தால் கூட நம்ம ஒரு லேஸ் வச்சு தைக்கும்போது ரொம்ப அழகாக மாறிடும். இந்த லேஸ் வந்து ஹிப்புக்கும் நெக்குக்கும் நான் வச்சு தைச்சிக்கிறேன். லேஸ் வந்து கீழே கொஞ்சம் வளைவாக இருக்கிற மாதிரி லேஸ் வாங்கினீங்கன்னா ஹிப்புக்கு மட்டும் இல்லை நெக்குக்கும் வந்து பர்ஃபெக்ட் ஷேப் கிடைக்கும். நம்ம லாங் கவுனோட ஃபைனல் அவுட்புட் இதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.